அண்ணா இங்க பிரமிட் கம்பெனி எங்க இருக்கு தெரியுமா? எந்த கம்பெனி? இந்த மெல்லிசை பாட்டு போட்டு வச்சு ஜெயிச்சவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. தெரியாது. அண்ணா இங்க பிரமிட் கம்பெனி. போய வெயில்ல நீ வேற. ஐயோ காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஐயோ ஐயோ நாய் கடிச்சு காப்பாத்துங்க. ஐயோ சார் யாரு? ஒரு புதுசு. நான் ஒரு புதுசுதான். சார் பேர் என்ன? காந்த். ரவிகாந்த். சார் பேர் என்ன? முத்து வீரப்பன். என்னது? டவுனுக்கு வந்து முத்து வீரப்பா கத்து வீரப்பான்னு ஸ்டைலா வைக்கணும் சார். முன்னாடி கட்டு பின்னாடி கட்டு, நடுவுல இருக்கிறது மட்டும் வைங்க, அதான் ஹிட். சூப்பர் ஹிட். வீரா. சாருக்கு என்ன தொழில்? நான் ஒரு பாடகனங்க. இது ஹார்மோனி பெட்டி. ஹார்மோனி பெட்டியா? நான் தபேலா. என்ன ஒத்துவ பாத்தீங்களா? கை விடுங்க அண்ணே. வெறும் தபலா வச்சா எவனும் கேட்க மாட்டேங்கிறான். நாளை தெருவில் ஹார்மோனியம் தபலா சேர்ந்து வச்சோம்னா நம்ம வகுத்து வச்சு போய்க்கலாம். வயிற்று பசி தீர்த்துக்க நான் இங்க வரலைங்க. 1 லட்சத்தோட வந்திருக்கேன். ஓஹோ. இங்க பிரமிட் கம்பெனி எங்க இருக்கு? பெர்மிட் கம்பெனியா? ஓ தெரியுமே. ஓ இந்திக்காரனா? பாம்பே மேலே மியூசிக் டைரக்டர் லட்சுமிகாந்த். பியார்லா லட்சுமிகாந்த் प्यारे लाल सर चोली के पीछे क्या है सर? நல்லாரு. பாத்துக்கிட்டே மரியாதையா எந்திரா. सर तमिल मालूम? லோடா லோடா. लोड़ा लोड़ा ओ तोड़ा तोड़ा संगीत भाषा. सर गाड़ी किधर है सर? रोड में ले. रोड में ले? साहब क्या सिंपल साहब. आइए साहब आइए आइए साहब. सर लक्ष्मीकांत प्यारेलाल आया है सर. என்னடா வளர்ற? चोली के पीछे क्या है? என்னடா? जैकेट पहना लेना அந்த பாட்ட வந்திருக்கு சார். லட்சுமணன் பேரா? போய் கூப்பிடுடா. சார் आइए सर आइए आइए வணக்கம் சார். आइए सर. क्या गाना है साहब? चोली के पीछे क्या है? तु 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 तु. கெட் அவுட் கெட் அவுட். யார் மன்னீங்க? என் பேர் முத்து வீரப்பன். ஐ அம் காந்த் ரவிகாந்த். பாடுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா. லட்சுமிகாந்த் பேர்லன்னு போய் சொல்லிட்டு வந்தா சந்தர்ப்பம் கொடுப்பாங்களா? ஐயோ நான் சொல்லலைங்க, இவர்தான். அப்படி சொன்னா தான் கொர்க்கா விடுவான்னு தெரியாம சொல்லிட்டேன். இதோ பார், இந்த தெரு பாடங்களுக்கு அந்த கம்பெனில சான்ஸ் இல்ல. யூ கேன் கோ நவ. ஐயோ அப்படியே சொல்லாதீங்க. ஒரே ஒரு தடவை பாட்டை கேட்டு பாத்தீங்கன்னா அவடா. ஏய் குர்கா. சார் कुछ चाय कॉफी. ஷட் அப். இவங்க லட்சுமிகாந்த் பேர்ல இல்ல மேன். சம் பிகாரி லோ. भिखारी? ஆமா. பிகாரனா பிச்சைக்காரன். டேக் them out. अरे हमको झूठ बोलते हैं. சார் சொல்றது கேளுங்க சார். சார் ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்துங்க சார். ஐயோ அம்மா. இங்க பாருங்க, பூசாரியை பார்த்து பிரயோஜனம் இல்ல, கடவுளையே பார்த்த வேண்டியதான். கடவுளா? அதாங்க அந்த கம்பெனி ஓனரு. அவர் தெரியுமா உனக்கு? தெரியும் மாவா. அவர் எனக்கு லோடா தோஸ்து. இது பாரு, இது லோடா ஹிந்தில எதிர அசிங்கமா பேச எனக்கு பிடிக்காது. தமிழ்ல பேசுறதா இருந்தா நம்ம சிநேகிதம். சரி குரு. अबे जावे. ஐயோ ஐயா வணக்கம்ங்க. வணக்கம். நீங்க தான் பிரமிட் கம்பெனி முதலாளியா? நல்லா இருக்கு. என் பேர் வீரா. என் பேர் காந்துங்க, ரவிகாந்துங்க. உங்க பிரமிட் கம்பெனி நடத்துற மெல்லிசை பாட்டு போட்டியில பாடுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா 7 ஜென்மத்துக்கு நம்ம மறக்க மாட்டோம். ஆமாங்க. மெல்லிசை போட்டியில உங்களுக்கு சான்ஸா? சார் எஸ் சந்திரன். ஐயோ மேனேஜர் குடியாந்து கடிச்சு வச்சிருவான். சார் இந்த அக்கவுண்ட்ஸ்லாம் ஒரு தடவை பாத்துருங்க சார். அது இருக்கட்டும், ரூபாய் எங்க? வராங்க சார். சார் அந்த மதுரை படி சரியாவே பணம் அனுப்புறது கிடையாது சார். அவங்க கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க. யாருப்பா? அதாம்மா நம்ம மதுரை சோமசுந்தரம். நோ அது என் ஃப்ரெண்ட் பிரேமாவோட அப்பா. எக்காரணத்தை கொண்டு நீங்க அவரை மாத்த கூடாது. மேனேஜர் அவரை மாத்துனீங்க, முதல்ல நீங்க டிஸ்மிஸ். அதனால நமக்கு நிறைய லாஸ் சார். அவ சொல்லிட்டா இல்ல, அதுக்கு அப்பிலே கிடையாது. சொன்ன மாதிரி செய். Thank you dad. சிசியா? சிஷ்யாவா? ஆமா. சரி குருவே. இப்ப பவர் எங்க இருக்குன்னு கவனிச்சியா? எங்க இருக்கு? அம்மா கிட்ட. அம்மா கிட்டயா? ஆமா, அம்மா பிடிச்சா எல்லாம் நடந்துரும். நான் எந்த அம்மாவும் பிடிக்க மாட்டேன். நீ ஏன் பிடிக்க? உனக்கு தேவையில்லை, நான் பிடிக்கிறேன். புரியுதியா? என்ன? அந்த கேசட் கம்பெனி முதலாளி பொண்ணுல கிளப்புக்கு போயிட்டு இந்த ரூட்ல வரும். உனக்கு எப்படி தெரியும்? சரி சரி. அப்ப கார்ல பாஸ்டா வரும்போது நான் குறுக்கால விழுந்துருவேன். குருவே, சிசியா அந்த பொண்ணு கார் உண்மையில ஏத்திட்டா? நான் யாரு? காந்த் ரவிகாந்த்.
உடனே ஒரு பல்ட்டி அடிச்சு தாண்டிட மாட்டேன். ஆமா எதுல விட்டேன்? கார் வரும்போது நீங்க குறுக்க விழுந்துருவீங்க. ஆமா, அப்ப நான் மூச்சு பேச்சு விட மாட்டேன். என்ன யாரு எது செஞ்சாலும் நீ தடுக்க கூடாது. என்ன செய்வ? உன்னை யார் என்ன செஞ்சாலும் நான் தடுக்க கூடாது. உடனே நீ என்ன செய்ற? போலீஸ் கூப்பிடுற, ஜனங்களை கூப்பிடுற, ஒரே கத்துற. அந்த பொண்ணு பயந்துகிட்டு என்னங்க அதெல்லாம் கூப்பிடாதீங்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் வாங்கிக்கன்னு சொல்லும். இந்தாமா எனக்கு பணம் வேணாம், உங்க கம்பெனில போறதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்தா போறீங்க கேளு, உடனே கொடுத்துரும். எப்படி ஐடியா? குருவே எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. கார் வருது. ஐயோ ஐயோ இங்க இல்லடா, அங்க அங்க அங்க. இப்படி ஒழிச்சிட்ட. ஆண்டவா, கார்ல விழுக போறேன், நீ இந்த காப்பாத்துரு. ஐயோ ஐயோ ஐயோ. ஐயோ ஐயோ, உங்க படக்காரங்களுக்கு கண்ணு தெரியாது காலும் தெரியாது. கார் இருந்தா கடவுள அடிச்சிட வேண்டியதாரா? என் நம்பரை பாருங்க, இன்னும் கல்யாணம் ஆகல போட்டுன்னு போயிட்டா. என்ன விஷயம்? கார்ல அடிச்சிட்டு என்ன விஷயம்? ஐயோ 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 ஐயோ. என்னங்க நீங்க கார்ல இடிச்சது இல்லாம இப்படி அடிக்கிறீங்களே? எங்கல அடிபட்டு தெரியுமா? எங்க? உள்ள 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 ஒண்ணு அடிபடலையே. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இது என்ன கிளாஸ் தெரியுமா? கூலிங் கிளாஸ் இல்ல, எக்ஸ்ரே கிளாஸ். எக்ஸ்ரே கிளாஸ் நாம என்ன பயந்துறோமாக்கோ? இந்த கிளாஸ் போட்டு பார்த்தா உள்ள இருக்கிறது எல்லாமே தெரியும். குருவே, சிசியா மேனேஜர் கிட்ட திட்டு வாங்கியாச்சு, அம்மா கிட்ட உதவி வாங்கியாச்சு. மறுபடியும் யாரை பிடிக்கணும் உத்தேசம்? மறுபடியும் அம்மா பிடிப்பா. மறுபடியும் அம்மாவா? ஆமா, இந்த வாட்டி நியூ ஸ்டைல், நியூ கெட்டப். ஃபாலோ மீ. ஏன்பா, எனக்கு பாட்டு போட்டியில வாய்ப்பு வாங்கி கொடுன்னு சொன்னா நீ சர்க்கஸ்ல வாய்ப்பு வாங்கி கொடுக்கிற போல இருக்க. சடப் டோர்மோ. அந்த பொண்ணு பேக்க எடுத்துக்கிட்டு சும்மா சிட்டுக்கு சிக்கான்னு வரும். நான் கபால் பேக்க பிடிக்கிட்டு ஓடியே போயிருவேன். அந்த பொண்ணு திருடன் கத்தும். நீங்க சினிமாவில் வர ஹீரோ மாதிரி ஒரு சம்மர் ஷாட்டு, ஒரு பேக் ஷாட்டு, டிசான்னு வந்து என்ன பிடிச்சு அடிக்கிறீங்க. அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க. நான் பேக்க போட்டு ஓடிடுவேன். பேக் எடுத்து அந்த பொண்ணுகிட்ட கொடுங்க. அந்த பொண்ணு சொல்லுவா, நீங்க செஞ்ச உதவிக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பா. உடனே பாடுறது சான்ஸ் விடுமான்னு கேளுங்க, உடனே கொடுத்துருவா. எப்படி ஐடியா? ஐடியா நல்லா இருக்கு குருவே. ஆனா அந்த மாதிரி மறுபடியும் அந்த பொண்ணு கிட்ட உதவ மாட்டீங்களா? நண்பரே, அன்றைக்கு கதையை தவறாக எழுதி விட்டேன். இன்றைக்கு திரைக்கதையை திருத்தி எழுதி விட்டேன். ஓ, அந்த பொண்ணு வரா. ஐயோ, யாராவது காப்பாத்துங்க. ஐயோ ஐயோ ஐயோ. வேண்டாங்க வேண்டாங்க, விட்டுருங்க. வேண்டாங்க. ஐயோ, நான் முகம் முடிச்சிட்டு இல்லைங்க. அன்னைக்கு உதவங்களை அதே தாங்க. எல்லாருக்கிட்டையும் உதவி வாங்குறதே உன்னுடைய தலையெழுத்தா போச்சுங்க. ஐயோ அடிக்காதே, விட்டுடுங்க. விடலனா நீ அவனை காப்பாத்துருவியா? யாரங்க காப்பாத்துறதுக்கு? அந்த அளவுக்கு பலம் இருக்கா? இல்ல, பலம் இல்லைங்க. அந்த அளவுக்கு வீரம் இருக்கா? இல்ல, வீரமும் இல்லைங்க. இந்த பாருங்க, இந்த பாட்டு போட்டியில ஒரு வாய்ப்பு. Shut up. How is it? Super! One, two, three! How is it? Super! இந்த பொண்ணு உனக்கு தேவையா? அவ என்ன தேவ யானையா இல்ல மத யானையா? இந்த அடி அடிக்கிறாளே. அவ எப்பேற்பட்ட இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, அந்த தேவயானி என் வாழ்க்கையின் ராணி. எப்படியோ போடி. என்ன பாக்குற? எவ்வளவு தேங்காய் இருக்கு நேத்து எண்ணிட்டமே. நான் முத்து விட்டு 2 நாளா வெளியே வரல. அந்த தியானாவை பார்த்ததுல இருந்தே ஆனா டாவாயிட்டாரே. என்னடா உளர்ற? இல்ல, அந்த தெய்வானைய பார்த்ததுல இருந்தே அண்ணன் டல் ஆயிட்டாரே. நீ இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுன, என் கால்ல இருக்கிற சேனாவாலே உன்னை ஆனா பண்ணிடுவேன். அந்த தேவி அடிக்கடி பாக்குறதுக்கு என்ன வழி? வழி இருக்கு.
அந்த பொண்ணோட அப்பன் ஒரு சங்கீத வித்வான். உங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பாட்டு வரும். ஒரு ஹார்மோனிய புட்டிய வாங்கிக்க, அந்த சாஸ்திரி கால்ல போய் குருவேன்னு விழுந்துரு. சங்கீதம் கத்துக்கிற சாக்கல அடிக்கடி அங்க போகலாம். அந்த பொண்ணை பார்க்கலாம், பேசலாம், தண்ணி கிண்ணி கேட்கலாம். ஹார்மோனியம் பெட்டி வாங்குறதுக்கு என் கையில காலனா கூட காசு இல்லையே. காலனாவுக்கு ஹார்மோனி பெட்டி கிடைக்காதே. அந்த சேனா எடு. வேண்டாம் வேண்டாம். ஒரு பிரச்சனையை சொன்னா அதுக்கு ஒரு நல்ல வழியை சொல்லுங்கப்பா. ஹார்மோனிய புட்டிக்கு என்ன செய்யலாம்? தேவி உங்களை அடிக்கடி பாக்குறாளா? பாக்குறா. பார்த்து பேசுறாளா? பேசுறா. பேசி சிரிக்கிறாளா? சிரிக்கிறா. ஆனா அந்த சிரிப்பு காதலான்னு தெரியலையே. உன்னை காதலிக்கிறேன்னு ஏதாவது சொல்றாளா? ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறாளே. அண்ணே நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேளுங்க. வேண்டாம் அண்ணே. தலைவா வேண்டாம். மாமனிதரே வேண்டாம். முத்தே அண்ணே வேண்டாம். நீ கோவிக்காத. நீ சமயத்துல இவன் நல்ல விஷயம் சொல்லுவான். எனக்கே ஒரு தடவை சொல்லிருக்கானே. சொல்றா. அண்ணே நீங்க தேவிகிட்ட போய் தேவி தேவி நம்ம 2 பேரும் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாம் கேளுங்க. போயிடு. வேண்டாம் மிதிப்பட்டே சாவ போற நீ. உனக்கு நேரம் சரியில்லை. பெரிச்சாளி செத்து நீ பார்த்ததே இல்ல. போயிடு. வேண்டாம். இது காதல் பிரச்சனை, என் வாழ்க்கை பிரச்சனை. ஏதாவது ஒழுங்கா சொல்றதா என்ன சொல்லுங்க. சொல்றப்பா சொல்றேன். என்னப்போ நீ அந்த தேவி அடையணும் அவ்வளவுதானே? ஆமா. வாழ்நாள் பூரா அந்த பொண்ணு உன் நினைப்பாலே கரையில விழுந்த மீன் மாதிரி துடிக்கணும். புடிச்சிட்ட ஐடியா. நான் இப்போ ஆத்துல குதிக்க போறேன். இப்ப நான் சொல்றது கவனமா கேளுங்க. நான் இப்ப ஆத்துல குதிக்க போறேன். ஒரு சின்ன மீனை எடுத்து பாக்கில போட போறேன். நேர தேவியான வீட்டுக்கு போறேன். கதவு கிட்ட போய் நின்னு கதவை டக்கு டக்குன்னு தட்டுற. அவ கதவை டக்கு டக்குன்னு துறக்கிறா. என்ன பார்த்த உடனே ஐயோ என்னங்க இது இப்படி தொப்பலா நனைஞ்சு வந்து நிக்கிறேன், உடம்புக்கு என்ன ஆறுது, அச்சுடு அச்சுடு அப்படின்னு கேக்குறா. என்னங்க இது இப்படி தொப்பலா நனைஞ்சு வந்திருக்கேன், உடம்புக்கு என்ன ஆகுறது? அச்சுடு அச்சுடு. அதுக்கு நீ என்ன சொல்லுவ? காலையில 4 மணில இருந்து ஆத்துல கழுத்து வரைக்கும் இறங்கி சாதகம் செஞ்சிருக்கேன். அது அப்படியே அப்பா கிட்ட பாடி காட்டணும். அப்பா எங்கேன்னு கேக்குறேன். அதுக்கு அவ அச்சச்சோ அப்பா ஆத்துல இல்லையே, அவன் நீடாமங்கலம் நீலகண்ட சாஸ்திரி ஆத்துக்கு தான் போயிருக்கா அப்படின்னு சொல்லுவா. அச்சச்சோ அப்பா ஆத்துல இல்லையே, அவர் நீடாமங்கலம் நீலகண்ட சாஸ்திரி ஆத்துக்குன்னா போயிருக்கார். அச்சச்சோ இப்படி நிறைஞ்ச தொழிலோட ரொம்ப நேரம் இருந்தா ஜலதோஷம் தான் பிடிக்கும், சத்த உட்காருங்கோ அப்படின்னு சொல்லுவா. அச்சச்சோ இப்படி நனைஞ்ச தலையோட ரொம்ப நேரம் நின்னுட்டே இருந்தா ஜலதோஷம் என்ன பிடிக்கும், சத்த உட்காருங்க உட்காருங்க. அவ முந்தானை எடுத்து என் தலையை துடைப்பா. அந்த நேரம் பார்த்து என் பாக்கெட்ல இருக்கிற மீனை எடுத்து அவ ஜாக்கெட்ல போடுவேன். மீன் உள்ள துடிக்க அவ வெளியில துடிக்க அப்படியே துள்ளி வந்து என்ன கட்டிக்குவா. நான் அப்படியே அள்ளி அவளை கொண்டு போய் பெட்ல போடுறேன். அதுக்கப்புறம் ஜாங்கு சக்கு 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 ஜாங்கு சக்கு சா ஜாங்கு சக்கு 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 ஜாங்கு சக்கு சா ஜாங்கு சக்கு 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 ஜாங்கு சக்கு சா ஜாங்கு சக்கு 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 ஜாங்கு சக்கு சா. How is it? Super! அடடடடடா, நீங்களே தேவிட்ட காட்டி கொடுத்துருங்க. என்னடா சொல்ற? தேவிக்கு நீங்க யாரு? புருஷன். அது தெரியுது. தேவியை பொறுத்தவரைக்கும் நீங்க முத்து. முத்து எப்படியாப்பட்டாளு? என்ன மாதிரி ஜாலியா கலகலன்னு இருக்காளு. அதே மாதிரி இருக்க வேணாமா? சரி, ஆனா தேவி கிட்ட எனக்கு ரூபாவை கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எப்படிடா சொல்றது? அப்படி வாங்க வலிக்கு. தேவி ரொம்ப ஆச்சரியமான பொண்ணு, தெய்வ பக்தி உள்ள பொண்ணு. அதை வச்சுதான் மடக்கணும். ஆனா நான் சொல்றபடி கேட்டீங்கன்னா ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. என்னது? ஊசி. சூப்பர். எம்பெருமானே வந்து உதவுவாயே. ஏழு குண்டலவடா கோவிந்தா கோவிந்தா. வேல் முருகனுக்கு அரோகரா. சுவாமியே சரணமையப்பா. முருகர் வள்ளி தேவயானி 2 பொண்டாட்டி. 2 பொண்டாட்டி. மதுரை வீரர் பொம்மி. அது அது வெள்ளையம்மா. ஓஹோ. பரமசிவன் பார்வதி. கொண்டையில இருக்கிறது கங்கா. 2 பொண்டாட்டி. மேளமாவா?
என்டி ராமாராவ். ஐயோ கிருஷ்ணாடா, ஆ? இது ராதா, இது அம்பியா. ருக்மணிடா, ஆ, ரெண்டு முட்டாட்டி. மேயமாவா, எம்பெருமான் திருப்பதி வெங்கடாச்சலபதி. இது அலமேலு, இது பாத்திமா. ஐயோ பத்மாவதிடா, ஆ, ரெண்டு முட்டாட்டி. மேயமாவா. ஆ, குருவே, சிசியா. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? எப்படி எல்லா சாமிகளும் ரெண்டு ரெண்டு பொண்டாட்டி வச்சிருக்காங்க? புரியல? இல்லையே. உலகத்துல எல்லாமே ரெண்டுதாப்பா. ஆணும் பெண்ணும், இன்பம் துன்பம், இரவு பகலு, மேடு பள்ளம், சூரியன் சந்திரன், நெருப்பு தண்ணி, இப்படி எல்லாமே ரெண்டுதாப்பா. எம்பெருமான் என்ன சொன்னார் தெரியுமா? ஏ மனிதா, நீ மட்டும் ஏன் ஒன்றோட நிப்பட்டி விட்டாய்? என்ன மாதிரி ரெண்டு பொண்டாட்டியோட ஜாலியர்னு இப்படி சொல்லாம சொல்லுகிறார் எம்பெருமான். அவருடைய லீலையே லீலை இல்லையா சிஸ்டர்? முதல்ல இந்த ரெண்டு பொண்டாட்டி சுவாமியோட போட்டோ எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியோட போட்டோ மட்டும் மாட்டி வைங்க. ஏ ஆத்துக்காரர் எப்பவும் ஸ்ரீராமராவே இருக்கணும். ஏகபத்தினி விருதுல இல்லையானா? குருவே, சிசியா. வாழ்க்கையில இது வரைக்கும் ஏதாவது ஒரு உருப்படியான ஐடியா கொடுத்திருக்கீங்களா? குருவே, சிசியா. இனிமே ஏதாவது ஐடியா கொடுத்தீங்க? கோயிந்தா, உன் பக்தனை ஏப்பா இப்படி சோதிக்கிற? உனக்காகத்தானே உடம்பெல்லாம் நாம போட்டு வந்தேன். கோயிந்தா, கோயிந்தா. ரெண்டு பொண்டாட்டி சாயம் போட்ட காமிச்சோம், அது நடக்கல. பக்கத்து தியேட்டர்ல இரு கோடுகள்னு ஒரு படம், அதுல ஜெமினி கணேசனுக்கு ரெண்டு பொண்டாட்டி. நீங்க என்ன பண்றீங்க? இந்த பக்கம் ரூபா, இந்த பக்கம் தேவி, அப்படி ஜாலியா கைய போட்டுக்கிட்டு படத்தை காமிக்கிறீங்க. அப்படியே உங்க மனசு மாறிடும். ஹவுசி. ஹலோ, யாரது? ரூபாமாவா? அப்பாவுக்கு ஆபரேஷன் முடிஞ்சு போச்சா? என்னது, நாளைக்கு வரீங்களா? இப்ப எதுக்கு வரீங்க? 3 மாசம் கழிச்சு வரலாம். அமெரிக்காவில் கோதுமை எல்லாம் விளையுதான், அதுல ஒரு 10 கிலோ. ஹலோ ரூபா, ஆபரேஷன் முடிஞ்சு போச்சா? வெரி குட் வெரி குட். அப்பா கேட்டேன்னு சொல்லு. நான் ஏற்பாடு வந்துடுறேன். சரி சரி. ஒரு ஐடியா. குருவே, சிசியா, நீங்க ஒன்னும் ஐடியா கொடுக்க வேண்டாம். ரூபா வந்த உடனே அவ கத்தினாலும் சரி திட்டினாலும் சரி நடந்த உண்மையெல்லாம் முதல்ல அவகிட்ட சொல்லிடுறேன். அவ்வளவுதான். Back to home. I want to fly up to the sky. சார், உங்களுக்காக ஒரு ரூம் ஒதுக்கி வச்சிருக்கோம். உங்களை கவனிச்சுக்க. 2 டாக்டர், 2 நர்ஸ், 2 ஆயா. ஏண்டா என்ன நோயாளி நினைச்சியா? பைபாஸ் ஆபரேஷனுக்கு அப்புறம் 20 வருஷம் எங்க ஆயிட்டேன். இப்ப டென்னிஸ் ஆடுவேன், ஃபுட்பால் ஆடுவேன், ஏன் டான்ஸ் ஆடுவேன். ஒரு முக்கியமான விஷயம் பேச. ஒரு மாசம் ஆயிடுச்சுல்ல. ஒரு முக்கிய என்னங்க நீங்க வந்தது வராததுமா பெட்ரூம் கூட்டு வந்திருக்கீங்க? அப்பா பார்த்தா தப்பா நினைச்சுக்க மாட்டாரா? 1 மாசம் பிரிஞ்சிருந்தாலும் அதுக்கு இப்படி லோன் அலையுது. நானா? புருஷன் பொண்டாட்டி ஆனாலும் அதுக்கு ஒரு நேரம் இருக்குல்ல. இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க. ரூபா, நான் வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஐயோ, மறந்தே போயிட்டேன். நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். நான் சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா? நான் சொல்றது அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சொல்லு. என் ஃப்ரெண்ட் வனிதா இல்ல, அந்த ஓடக்குச்சி மாதிரி இருக்கா? அவ கல்யாணம் பண்ணிட்டு அமெரிக்கா போயிருக்கா, தெரியும்ல? தெரியும். ஒரு நாள் நான் பாக்குறேன், அவ புருஷன் வேற ஒரு பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்கான். எனக்கு வந்தது பாரு கோவம். உடனே போய் வனிதா கிட்ட சொல்லிட்டேன். அவ என்னடி பண்றதுன்னு என்ன கேட்டா. நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்றதா? துப்பாக்கியை எடு, 2 புல்லட், டிஷாவ் டிஷாவ் சுட்டுடுன்னு சொன்னேன். அவ சுட்டுட்டா. 2 பேரும் க்ளோஸ். வெரி குட். இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் விடக்கூடாதுங்க. விடக்கூடாது. அப்பதான் மத்தவங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். ரொம்ப கரெக்ட். ஆமா, நீங்க ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல வந்தீங்களே, என்னது? ஒண்ணும் இல்லம்மா தாயே, ஒண்ணும் இல்லம்மா. ஆமா, அம்மா எங்க? ஊருக்கு போயிருக்காங்க. ஓஹோ, ஆமா, நீங்க இப்ப அடிக்கடி கெஸ்ட் ஹவுஸ்ல தங்குறீங்களாமே, ஏன்? அது வந்து 2வது யூனிட் ஆரம்பிச்சிருக்கேன். 2வது யூனிட்டா? புது மிஷினா? புது மிஷின். நல்ல வேலை செய்தா? நல்ல வேலை செய்யுது. ஏன் முதல் யூனிட் நல்ல வேலை செய்யலையா? இந்த யூனிட் நல்ல வேலை செய்யுது, அந்த யூனிட் நல்ல வேலை செய்யுது. 2 வச்சுட்டு சமாளிக்கிறதா எனக்கு கஷ்டமா இருக்கு. என்னங்க, உங்க திறமைக்கும் சக்திக்கும் பலத்துக்கும் 2 யூனிட் என்ன 10 யூனிட் வச்சுக்கலாம். உங்களுக்கு சிரமமா இருந்தா சொல்லுங்க, அந்த யூனிட்க்கு வேற ஆளை வச்சுக்கலாம். வேணாம் வேணாம், நானே சமாளிச்சுக்கிறேன். அப்பா கூப்பிட மாதிரில. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்கண்ணா.
இந்த கோமன் மாதிரி கட்டி விட்டு பின்னால தொங்குது, நாம வர போட்டு விட்ட. மாப்பிள்ளைன்னா அப்படிதான் இருக்கும். முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிட்டே வா. கல்யாணம் தான் அம்மனுக்கு முன்னாடி அன்னைக்கே நடந்து போச்சே. நான் அன்னைக்கே சொன்னேனோ இல்லையோ, அம்பாள் முன்னாடி நடந்தாலும் புரோகிதரை வச்சு அக்னி சாட்சியா முறையா தாலி கட்டணும்னு. டைம் ஆயிட்டு இருக்கு வா. ரெண்டாவது தாலி கட்டக்கூடாதுமா. ஆமா கட்டக்கூடாது. என்ன ஆமா அபிஷ்டு அபசகுனமா பேசாதே. முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிட்டு இருக்கு வா. டைம் வாட்ச் நான் இருக்கேன். வாட்ச் கட்டடா. கலட்றேன். வாட்ச்லயே. ஐயோ கோயிலுக்கு வாட்ச் எதுக்கு? ஐயோ ஒரு நிமிஷம் அப்படி இப்படி ஆயிடுச்சு நவகல வந்துருமா. நீ போய் காலைல உட்கார், நான் வாட்ச் கொண்டு வந்துடுறேன். நீ உட்கார். நான் ரூபா கிட்ட செகண்ட் டியூப்ல ஆபீஸ் போயிருக்கேன் சொல்லிருக்கேன். நான் இப்போ பெருமாள் கோயிலுக்கு போறேன். இந்த கோயிலுக்கு பெருமாள் கோயிலுக்கு. ரூபா அங்க வராம பாத்துக்கோ. இதெல்லாம் என்ன சுண்ட கவசியம்மா? வாங்கண்ணா. போங்கண்ணா. சரி. ஐயோ வாங்க. வாயா ரவிகாந்த், வா நானே ரெண்டு பேரும் விளையாடலாம் வா. ஓ விளையாடலாமே. அப்பா நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். சரிம்மா. கோயிலுக்கா போலாமே? எந்த கோயிலுக்கு? பெருமாள் கோயிலுக்கு. ஐயோ ஐயோ என்னய்யா கோயிலுக்கு போகும்போது இல்ல, அபசகுனமா? இன்னைக்கு வியாழக்கிழமை, ராகவேந்திராவுக்கு ரொம்ப விசேஷம், அங்கே போலாமே. அப்பாவுக்கு சரியானா பெருமாள் கோயிலுக்கு வரேன்னு வேண்டிக்கிட்டேன். அவ்வளவு தூரம் எதுக்குங்க? பக்கத்துல விநாயகர் கோயில் இருக்கு, முருகன் கோயில் இருக்கு, கபாலீஸ்வரர் கோயில் இருக்கு, பார்த்தசாரதி கோயில் இருக்கு, கருமாரியம்மன் கோயில் இருக்கு, மாங்காடு இருக்கு, ஆஞ்சநேயர் இருக்கு. முடிஞ்சுதா? நான் பெருமாள் கோயிலுக்கு போனோம்னு வேண்டிக்கிட்டா அங்கதான் போனோம். சிஸ்டர் நல்ல யோசனை பண்ணிக்கிட்டீங்களா? இன்னைக்கு ஒரு நாளைக்காவது சேஞ்ச் பண்ண கூடாதா? டேய் ரிதம், என் பொண்ணு முடிவு எடுத்தா அதை மாத்தவே மாட்டா. பெருமாள் கோயிலுக்கே கூட்டு போ. ஐயோ ஐயோ கோயிந்தா கோயிந்தா. இந்த மாதிரி முந்தானை முடிச்சு போட்டு 3 தடவை பிரதட்சணம் பண்ணா தாலி பாக்கியம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொன்னார். யார் சொன்னா? இந்த புரோகிதர் தான். நீர் தான் இந்த இடம் கொடுத்தாளா? ஆமாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். இப்போ என்ன செய்யணும்? விரல மாட்டீங்க. எந்த விரல? இந்த விரல். இப்போ 3 தடவை அக்னி பிரதட்சணம் பண்ணுங்க. கொடுக்குற தட்சணையை கொடுத்துட்டு போ. அது கொடுத்துடுறோம். பேஷ். கோவிந்தா 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 கோவிந்தா. இவாகம் ஜனதா கோவிந்தா. என்ன ரவி ஓடுற? நான் வரேன்ல. இல்ல கோவிந்தா, உள்ள போய் எல்லா ஏற்பாடும் நான் தான் ஒண்ணு பண்ணுவேன். வேண்டாம், 2 பேரும் சேர்ந்தே போலாம். கோவிந்தோ மதுரை வீரா கோவிந்தா. மதுரை கோவிந்தோ கோவிந்தா கோவிந்தா. என் மேல தப்புள்ள கோவிந்தா. நான் எவ்வளவு சொன்னேன் கோவிந்தா, கேக்குற கோவிந்தா. கோவிந்தோ கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஓடிரு. என்ன ஓடு ஓடுன்னு உளர்ற? அது பக்தி சாத்தியா போச்சா? நாக்கெல்லாம் உளருது, அதுதான் நானும் உளர்றேன். ஐயோ கோவிந்தா. முடிச்சது புடி போச்சுல. அவுதலாமா இருங்க. வேற என்ன இருக்கு? மந்திரம் சொல்லணும். சொல்லுங்க. நீங்களும் சொல்லணும். நான் கூடவா? ஆமா. என்னது? சொல்லு. சகஸ்ரசீர்ஷா புருஷः சகஸ்ரசீர்ஷா புருஷः சகஸ்ரபாதபோபின் விஸ்வதோ வృద్ధா அத்யேஷதாம் புருஷ ஏபேதகம் பூதம் மெச்ச பூதம் கோவிந்தா எம்பெருமானே ஓடிரு. என்ன உளர்ற? இன்னைக்கு உளரணும்னு வேண்டிக்கிட்டேன். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தோ கோவிந்தா கோவிந்தோ கோவிந்தா 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 எங்க போறே? கோவிந்தா. என்ன அவசரம்? ஐயோ சித்த அடக்கிக்கோங்க. ஆத்திரத்தை அடைக்கலாம். இது அடைக்க முடியாது. நீ வா. ஐயோ நான் எதுக்கு? நீங்க போங்க. இதோ புடி கோவிந்தா 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 கோவிந்தா. ஏன்னா வரிச்ச காலை நின்னு அலம்பிடுவாங்க. நீங்க இங்கே இருங்க, நான் அரிசி வாங்கிட்டு என்னது? வந்துடுறேன். ச்சே, அரிசி டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன். கோவிந்தோ கோவிந்தா 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 கோவிந்தா. எல்லாரும் ஒதுக்க சரிடா. நான் அவ்வளவு சொல்லியும் ரூபா என்ன கூட்டிட்டு வந்தேன். ஐயோ நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன், கெஞ்சி பார்த்தேன். இந்த கோயிலுக்கு தான் ஒரு ஒண்ணு அடம் பிடிச்சது. ஐயோ நீ ரூபா கிட்ட பேசிட்டு நான் தேவ கூட்டிட்டு அந்த பக்கம் போயிடுறேன். கோவிந்தா கோவிந்தோ கோவிந்தா 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 கோவிந்தா. கோவிந்தா என்ன கோவிந்தா? ஐயோ கோவிந்தா உண்மை காட்டுறியா? ஐயோ கோவிந்தா கோவிந்தா. கோவிந்தா ஏன் இவ்வளவு நேரம்? அரிசி டிக்கெட் வாங்கிட்டு கோவிந்தா. கடவுளே இந்த ரொம்ப சொதிக்காதேப்பா. கோவிந்தா 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 ஐயோ, கோவிந்தா. பாவம். யாரோ பக்தர் பக்தி ஜாஸ்தியாய் குதிச்சிட்டு இருக்காரு. ஐயோ வேஷ்டியா வந்துருச்சு போ சொல்ல. கோவிந்தா வேட்டி வந்துருச்சு கோவிந்தா. கோவிந்தா கோவிந்தா அடிச்சு விழுந்தாதே கோவிந்தா. கோவிந்தோ. வேட்டி வேட்டி கட்டுவோ கோவிந்தோ. கோவிந்தா காயப்பட்டு கோவிந்தோ. நீ வா 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 சீக்கிரம் சீக்கிரம். சார் தட்சணை. தட்சிணையா? இதா புரியுங்க. வா சீக்கிரம் வா. டிரைவர் என்னங்க? டிரைவர் டிரைவர் வாயா சீக்கிரம் வாயா. ரவி என்ன 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 கார்ல அவரு எவரு? என் புருஷன் மாப்பிள்ளை கோலத்துல ஒரு பொண்ணோட போறாரு. ஆமா போறாரு. இல்ல என்னங்க இது,
அவர் ஆபீஸ்ல தலைக்கு மேல வேலை இருக்கு. ஐயோ இல்ல ரவி, நான் கண்ணால பார்த்தேன், அவரேதான். பாத்துட்டீங்களா? பாத்துட்டீங்களா? ஆமா. ஓ என்ன ரவி, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஆமா, இந்த மாதிரி நிலைமை வந்தா யாருக்கும் பைத்தியம் தான் பிடிக்கும். ஐயோ என்ன ரவி, நீங்க பாத்தீங்களே, உங்க புருஷன் கிடையாது, உங்க புருஷன் மாதிரி வேற ஒரு ஆளு. என்ன சொல்ற? இந்தார்பட்டு மார்க்கெட்ல உங்க புருஷன் மாதிரி ஒருத்தர் போயிட்டு இருந்தாரு. நான் வீரா நினைச்சு இடுப்புல கை வச்சேன். பொலார்னு ஒரு அறை. என்ன ராஸ்கல் பிப்பாயிட்டு அடிக்க வந்தான்னு. அப்புறம் தான் தெரிஞ்சது அது வீரா இல்ல, வேற ஒரு ஆளுன்னு. நிஜமாவா? நானே சொல்லணும் இருந்தேன், நீங்களே பாத்துட்டீங்க. அது எப்படி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்க முடியும்? நல்லா கேட்டீங்க, நல்லா கேட்டீங்க. இங்கேயும் வெங்கடாஜலபதி, திருப்பதி வெங்கடாஜலபதி, திருப்பதி வெங்கடாஜலபதி. இங்க இருக்கிற வெங்கடாஜலபதி ஆக முடியுமா? இங்க இருக்கிற வெங்கடாஜலபதி திருப்பதி வெங்கடாஜலபதி ஆக முடியுமா? அங்க இருக்கிற கோயிந்தா இங்க இருக்கிற கோயிந்தா ஆக முடியுமா? இங்க இருக்கிற கோயிந்தா அங்க இருக்கிற கோயிந்தா ஆக முடியுமா? இங்கேயும் கோயிந்தா அங்கேயும் கோயிந்தா. ஐயோ ரவி, என்ன ரொம்ப குழப்புற நீ. நானே குழம்பு போய் தானே இருக்கேன். அர்ஜென்ட் டிக்கெட் வாங்கிட்டேன், வாங்க குழப்பம்லாம் தீர்த்துக்கலாம். போங்க. சாமியே சரணம் ஐயப்போ. எனக்கு இன்னும் குழப்பமாவே இருக்கு. ஆபீஸ் போய் அவரை ஒரு தடவை பார்த்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். நீ டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு போ. மறுபடியும் குழப்பமா? ஆபீஸ் போறீங்களா? போங்க. ஐயோ, அவர் ஆபீஸ்ல இல்லையே, வீட்ல இருக்காரு. போன் மட்டுமே. அப்பாடா. ஹலோ அண்ணே, நான் தான் காந்த் பேசுறேன். காந்தா, தூள் பண்ணிட்டோம் இல்ல, தூள். எப்படியோ தப்பிச்சிட்டோம். தப்பிச்சிட்டோமா? நல்லா மாட்டிக்கிட்டோம். இது மாட்டிட்டோமா? என்ன சொல்ற? ரூபா உங்களை பாத்துருச்சு. இப்ப பாத்துட்டாளா? நீ என்ன சொன்ன? அது வீரா கிடையாது, வீரா மாதிரி இன்னொரு ஆள் இருக்காருன்னு எப்படி சமாளிச்சிட்டேன். வேற ஒருத்தரா? எப்படி அது? அது எப்படி எனக்கு தெரியாது. இந்த சந்தேகத்தை தீர்க்கத்தான் ரூபா ஆபீஸ்க்கு வந்துகிட்டு இருக்கு. நீங்க உடனே ஆபீஸ்க்கு போங்க. ஆபீஸ் போறாளா? ஐயோ ஐயோ, ரொம்ப ஆபீஸ் போறாளா? ஐயோ, பேப்பட்ட என்கிட்ட கிடைச்சா கொலையே போட்டு. என்ன 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 சார், மேடம் வந்துட்டு. அப்பா, நீங்க இங்கே தான் இருக்கீங்களா? என்ன பாவல பதட்டமா வர? வாடா ஏன் கேக்குறீங்க? பெருமாள் கோயில்ல உங்கள மாதிரியே ஒருத்தர் பார்த்தேன். என்ன மாதிரியா? ஆமாங்க. அது எப்படி? நம்ம ஒரே பிள்ளையாச்சே. அட, அச்சடிச்ச மாதிரி உங்கள மாதிரியே இருக்காருங்க. அதுவும் வேற ஒரு பொண்ணு கூட. ஒரு நிமிஷம் நான் ஆடி போயிட்டேன். நம்ம ரவி சொன்னாரு அது வேற ஆளு, நம்ம வீரா இல்லன்னு. ஆனா என்னால நம்ப முடியல. எதுக்கு ஒரு தடவை ஆபீஸ் போய் பாத்துடலான்னு வந்தேன். அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதி. இந்தாங்க பெருமாள் கோயில் பிரசாதம். போயிட்டு வரேன். என்னங்க, சாப்பிடுறதுக்கு வீட்டுக்கு சீக்கிரம் வந்துட்டோம். பாய் பாய். டே காந்தா, மொட்டை தலையா, நீ வா. என்ன இது எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. இது எப்படி இருக்கு? வெரி குட். இது அது ரொம்ப நல்லா இருக்கு. என்ன அழகுக்கு எந்த புடவை கட்டினா நல்லா இருக்கும். புடவையே கட்டலைன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். Always it. சூப்பர். நீ புடவை பாரு. ஐயோ, இந்த பட்டம் எல்லாரும் கெடுத்துறதுப்பா. அம்மா, நீ போய் சாரீஸ் வாங்க, நான் மாப்பிளைக்கு கோட் சூட் ஆர்டர் பண்றேன். ஓகே டாடி. ஏம்பா, ஆம்பளைக்கு செக்ஷன் இதானே? மாப்பிள மாப்பிள மாப்பிள, ரூபாவுக்கு படம் எடுக்க பார்த்தீங்களா? யாரையா மாப்பிள? கூட்டு கிழவா. போடா. போடாவா? ஆமாடா. உங்களே மாப்பிள்ளைங்கிற? ஏதோ பைத்தியம், லூசு, கண்டுக்காத. மாப்பிள, நானா பைத்தியம்? இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. எனக்கு இப்போ ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். யார் இந்த பொண்ணு? சின்ன வீடா? ஏய், இனிமே ஒரு வார்த்தை பேசினா இங்க கொலைய விடும். நான் ஏகபத்தி ஒருத்தன், எனக்கு கொலை பண்ணாட்டி குடும்பத்துல குழப்பத்தை விடாக்காத. நீ தான் குழப்பம் பண்ற. நீ நல்லவன் நினைச்சு நான் உனக்கு என் பொண்ணை கொடுத்தேன். யாருக்கிட்ட பொண்ணுகிட்ட அவகிட்ட போய் கேளியா? என் உயிரையா வாங்குற? என் பேர் முத்துயா. போய் சொல்லாத. அப்பா, கொஞ்சம் சும்மா இருங்கப்பா. வணக்கங்க. வணக்கம். அப்பாவா? ஆமா. எடுத்துட்டு போங்க. அம்மா, பாருமா, மாப்பிள்ளை பண்ற அடி ஆயிட்ட. ஐயோ, இவர் உங்க மாப்பிள்ளை இல்லப்பா. கொஞ்சம் சும்மா இருங்க. சாரி சார். என் புருஷன கிட்டத்தட்ட உங்கள மாதிரியே இருப்பாரு. ரியலி? ஆமா. நம்பவே முடியல. அப்பா,
நான் அன்னைக்கு சொன்னல கோயில பார்த்தேன்னு அது இவர்தான்ப்பா. நல்ல சமயத்துல காப்பாத்தீங்க, இல்லன்னா என் பொண்டாட்டி என்ன பிச்சிருப்பா. பேசாம இருங்க. இவங்க உங்க வைஃபா? ஆமா, பேர் தேவியானி, தேவன் கூப்பிடு. ஹாய், என் பேர் ரூப்கலா, ரூபான்னு கூப்பிடுவாங்க. வணக்கம். நிஜமாவா சொல்றேன்? உங்க ஆத்துக்கார் இவர மாதிரியே இருப்பாரா? என்ன மாதிரியேவா? ஐயோ ஆச்சரியமா இல்ல? மாப்ள சாரி முத்து, ஒரு நிமிஷம் இப்படி வரீங்களா? இல்ல கொஞ்சம் பேசிட்டு இருக்கோம். பரவாயில்ல, நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன், நீங்க வாங்க. பொண்டாட்டி போடுவே வாங்கணும். அவங்க பாத்துக்குவாங்க, நீங்க வாங்க வாங்க. என்னால நம்பவே முடியல. என் பொண்ணு கிட்ட ஏதாவது சிக்கல் இருந்தா என்கிட்ட சொல்லிட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். இந்த உலகத்துல எவனும் செய்யாதியா, நீ செஞ்சிட்ட. அவன் சின்ன வீடு செட்டப் பண்ணும் போது நீ எவ்வளவு பெரிய ஆளு, உங்ககிட்ட எவ்வளவு டேலண்ட் இருக்கு, சில நேரங்கள்ல உனக்கு டென்ஷன் இருக்கும். ஏன் நானே ஒரு காலத்துல சரி 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 கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட, கோடை தென்றல் மலர்கள் ஆட. இந்த பாட்டு எப்படி இருக்குது? இப்ப நீ பாடுறது பாட்டா? இந்த பாட்டு உனக்கு தெரியாதா? சத்தியமா தெரியாதியா, என்ன உடியா? கரியா ஏன்னா எனக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சிருது. அப்பா, எனக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. வர ஞாயிற்றுக்கிழமை எங்க வீட்டுக்கு நீங்க கண்டிப்பா சாப்பிட வரணும். ஓ கண்டிப்பா வரோம். என்ன ஓ கண்டிப்பா வரும்? அவங்க கூப்பிட்டு உடனே போயிட்டு வேண்டியதானே? நம்ம வீட்டு சாப்பாடு இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அவங்க வீட்டுல அவங்க சாப்பிட்டு நம்ம வீட்டுல நாம சாப்பிடலாம். பொண்ணு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீங்களும் என் மாப்பிள்ள மாதிரியே இருக்கிறீங்க. நீங்களும் என் மாப்பிள்ளையும் பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட்டா எங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பக்கத்துல உட்காந்து அதான் நடக்காதுங்க. வேண்டாங்க, நம்ம வீட்டு சும்மா இருங்க. நாங்க வரோம். இவரையும் கண்டிப்பா அழைச்சின்னு வரேன். உங்க ஆத்துக்காரையும் ஆத்துலயே இருக்க சொல்லுங்க. அப்ப நாங்க வரோம். வரேன். போயிட்டு வரீங்க. வாங்க. வரேன். சரி மாப்பிள்ள. முத்து மகளே, எனக்கு இந்த பார்ட்டி மேல லைட்டா டவுட் வருது. அப்பா, வர ஞாயிற்றுக்கிழமை உங்க டவுட் எல்லாம் கிளியர் ஆயிடும். வாங்க போலாம். அப்படிங்கிற? ஆமா. சரி. குருவே, சிசியா ரூபாவோட புருஷ வீரா, தேவியோட புருஷ முத்துவ சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க. ஓஹோ. எல்லாரும் முத்துவும் வீராவும் பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடுறத பாக்கணுமா? ஓ பார்க்கலாமே. வணக்கம். வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். முத்து, இத பாருங்க, நான் உங்கள மாதிரி இல்ல. நம்ம டைம் நேரம் நேரம். உங்க மாப்பிள்ளை வந்த உடனே அவரை பார்த்துட்டு நான் போயிட்டே இருப்பேன். நான் சொல்லிட்டேன்ல, நம்ம டைம் நேரம் நேரம். உட்காருங்க. இது பாருங்க மிஸ்ஸஸ் வீரா, நான் கொஞ்சம் டைம் ரொம்ப கரெக்டா கீப் அப் பண்றவன். ஓல்ட் இந்தியன் மாதிரி. லைக் மீ. ஓல்ட் இந்தியன் மாதிரி. உங்க புருஷன் சீக்கிரம் கூப்பிட்டீங்கன்னா நாம பார்த்து சாப்பிட்டு போயிட்டே இருப்போம். இல்ல, இந்நேரம் வந்திருக்கணும். புதுசா 2வது யூனிட் ஆரம்பிச்சிருக்காங்க. 2வது யூனிட்டா? அப்ப வர முடியாது, சத்தியமா வர முடியாது. வாடி போலாம். சித்த சும்மா இருங்கோ. என்ன இருந்தாலும் சரி, இன்னைக்கு அவரை பார்த்துட்டு தான் போகணும். நீங்க போய் உட்காருங்க. சரி. பொண்டாட்டினா ரொம்ப பயமா? கொஞ்சம். அக்கா, ஒரு பக்கம் ஆச்சரியமா இருந்தாலும் மனசுல ஏதோ ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்குக்கா. ஆமாக்கா, எனக்கும் அதேதான். உன் புருஷன் வேற, என் புருஷன் வேற, என்னால நம்பவே முடியலக்கா. ஆமா. உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? நல்ல நேரத்துல. ஏன் மாப்பிள்ளைக்கு கூட ஒரு வழி இருக்கு, சொல்லட்டுமாக்கா? என்னக்கா? இங்க வாங்க. அது வெஜிடேரியன்ல உங்களுக்கு என்ன பிடிக்கும்? புடலங்கா. என் மாப்பிள்ளைக்கு முருங்கக்கா. ஆமா, என்ன வேலை பாக்குறீங்க? ஊரை சுத்திட்டு இருக்கு. நல்ல வேலை. ஏனா? ஓ போலாமே. வரேங்க. சரி வரேங்க. சும்மா இருங்க. பெட்ரூம் எங்க இருக்குக்கா? மேலக்கா. பெட்ரூம் எதுக்கு? சித்த பேசாம What is வாங்க. this nonsense? ஐயோ. பெட்ரூம் இது கண்ட நேரத்துல. ஐயோ பெரிய இடத்துல. What is this? முன்ன பின்ன தெரியாத வீட்டுக்கு வந்து பட்ட பகல்ல பெட்ரூம் எங்க கிட்ட என்ன கூட்டிட்டு வந்து சி ஆசை இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி வெறி இருக்க கூடாது. ஆஷடு, நான் உங்களை எதுக்கு கூட்டின்னு வந்தேன் அவளுக்கு நன்னா தெரியும். உங்களுக்கு தெரியுமா? ஐயோ, இது ஒரு மாதிரியான வீடா இருக்கும் போல இருக்க. சும்மா இருங்கண்ணா. முதல்ல பேண்ட் கட்டுங்க. எது? பேண்ட் கட்டுங்கோன்னு.
பேண்ட் கட்டுறதா? இது விளையாடு நீ. நான் பேண்ட் கட்ட மாட்டேன். இப்ப நீங்களா கட்டறல இல்ல நான் கட்டறேன்? இத வீட்ல வச்சுக்கலாம். என்னடா? வேண்டாம் சொல்லணும். ஐயோ இத சொல்லுங்க கேளுங்க. வேண்டாம் ஐயோ இங்க வேண்டாம். ஐயோ மச்சான் இல்ல. அப்படா மச்சம் இல்ல. பாத்துட்டேன் ரூபா, பாத்துட்டேன், நல்லா பாத்துட்டேன். மச்சான் இல்ல, இந்த ஆள் நம்ம மாப்பிள்ளை இல்ல. இவங்க எல்லாம் ஒரு பெரிய மனுஷனுங்க. இவங்களுக்கு எல்லாம் ஒரு பேண்ட் கோட்டு விருந்துக்கு கூப்பிட்டு வந்து பேண்ட் ஒரு ஜட்டி அவருன்னு சொல்லிக்கிட்டு முத்து பாருங்க, உலகத்துல இது வரைக்கும் எங்கேயாவது எப்போது விருந்துக்குன்னு ஒருத்தரை கூப்பிட்டு அவங்க பேண்ட் அவருன்னு சொன்னதை நீங்க பாத்திருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? இல்லப்பா, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்ததுனால சந்தேகப்பட்டு பாத்துட்டேன். நீ வா, இப்போ போலாம். விருந்து வேணா ஒண்ணு வேணா வா. நான் அவரை பார்த்துட்டு தான் வருவேன். நீ ரொம்ப கெட்டு போயிட்ட, பட்டதுக்கு ரொம்ப கெட்டு போயிட்ட. நீ எப்படியாவது போ. ஏன்னா சொன்ன கேளுங்கண்ணா. ரூப்கலாதேவி அவர்களே, இந்த ஐடியா நீங்க தான் கொடுத்தீங்களா? சாரி சார். நிஜமாரு, உங்க மாதிரி 4 பேர் நாட்டுல இருந்தா அந்த நாடு கோவிந்தா. பேசாதே. ஏன்னா நில்லுங்கண்ணா. என்னக்கா உங்க ஹஸ்பண்ட் கோச்சிட்டு போறாரு? அவர் எப்பவுமே அப்படிதான். ராத்திரி என்ன பொட்டி பாம்பா அடங்கிடுவாரு. வாங்க 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 சீக்கிரம். எந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. சீக்கிரம். என்ன மச்சி கூட பார்த்தாங்களா? ஆமாடா. வேண்டாம் சொன்னாங்களா? ஆமாடா. சட்டியுமா? ரச்சி, ரூபா பத்தி எனக்கு தெரியும். அதான் சட்டை போட போனேன், சக்சஸ் ஆயிடுச்சு. சீக்கிரம்.